காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியின் மனைவி நேற்று முன்தினம் பாஜகவில் சேர்ந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், இதனுடைய பின்னணி என்ன? பிரபல ரவுடி யார்? தற்போது ஏன் அவருடைய மனைவியை கைது செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் அருகே உள்ள மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான பலப்பை குணா இவர் மீது கொள்ளை, ஆள் மிரட்டல், கொடத்தல் உள்ளிட்ட 24க்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளது. இவர் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளை நிர்வாகங்கள் மற்றும் தொழிற்சாலை ஊழியர்கள் அவ்வப்பொழுது மிரட்டி அவர்களிடம் பணம் பறிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த குண்டர்களை ஒடுக்கும் விதமாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை தலைமையில் 3க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து இந்த 3 மாவட்டங்களில் உள்ள ரவுடிகளை அடக்கும் பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மாதங்களாக படப்பை குணாவின் ஆதரவாளர்கள் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி படப்பை குணாவின் அவர்களின் வலது கையாக இருந்து வந்த போந்தூர் சேட்டு மற்றும் போந்தூர் சிவா உள்ளிட்டவரை கைது செய்து நடவடிக்கைகள் மேற்பட்டுள்ளன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பும் விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்த தென்னரசு என்பவர்கள் தற்போது கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்கும் பணியில் காவல்துறையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று அவர்கள் தற்போது வேறொரு கட்சியில் இணையாக செய்தியை தொடர்ந்து இன்று அதிகாலையில் படப்பை குணாவின் அவன் மனைவி எல்லம்மாவை தற்போது சுங்காசத்திரம் காவலர் கைது செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். படப்பை குணா மட்டும் இல்லாமல் அவர்கள் உறவினர் ஒரு 5 பேரையும் தற்போது இந்த போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் படப்பை குணாவின் மனைவி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி படப்பை குணாவை காவல்துறையினர் தேடி வரக்கூடிய நிலையில் நேற்று முன்தினம் அவருடைய மனைவி பாஜகவில் இணைந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க. உங்களோட தகவல்களுக்கு நன்றி.